பயோ ரெமிடியேஷன் உயிரி வெளித்திருத்தம் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய தொழில்நுட்பத்திற்கான சில எடுத்துக்காட்டுகள் கேட்டிருக்காங்க. இதுவும் புக்கில் கேட்டிருக்காங்க என்னென்ன எடுத்துக்காட்டுகள்னு. இதில் ஒரு 7-8 இருக்குது, இங்கே கொஞ்சம் பார்த்து வச்சுங்க எல்லாத்தையும். தாவர வெளித்திருத்தம் சூழல் மாசுறுத்திகளை சுற்றுச்சூழலை மாசுபடுத்திகளை தாவரங்களை பயன்படுத்தி பிளான்ட்டை பயன்படுத்தி திருத்தம் செய்தல். அடுத்து பூஞ்சை வழி திருத்தம், பூஞ்சைகளை கொண்டு சூழலை மாசுறுத்தினால் அது பூஞ்சை வழி திருத்தம். உயிரி வழி காற்றோட்டம் அளித்தல், ஆக்சிஜன் அல்லது காற்றோட்டத்தை அதிகரிக்கும் ஒரு செயலாகும். இதன் மூலம் சூழல் மாசு சிதைவை துரிதப்படுத்தலாம். அந்த சில பாக்டீரியா, சில ஆல்கை அதெல்லாம் என்ன செய்யும்னா ஆக்சிஜனை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்கைலாம் வந்து தண்ணியில் விளைஞ்சிச்சுன்னா நிறைய ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ வந்து மாசுறுத்திகளை சீக்கிரமாக அதை நம்ம அழிச்சிடலாம். உயிரி வழி கரைத்து பிரித்தல், மாசுறுத்தப்பட்ட இடங்களிந்த கரைசல் உலோக மாசுறுத்திகளை கரைசல் நிலையில் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி மீட்டுதல். அந்த உலோகங்கள்லாம் வந்து வயல்லாம் போடுற இன்செக்டிசைட், ஹெர்பிசைட், பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அப்படியே வந்து ஆற்றுல குளத்தில் கலக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய உலோகங்களை கரைச்சி பிரித்து எடுக்கிறது உயிரி வழி கரைத்து பிரித்தல். அடுத்து உயிரி வழி பெருக்கம், சில தேர்ந்தெடுத்தப்பட்ட சில நுண்ணுயிர்கள் என்ன செய்யும்னா சீக்கிரமாக டீக்ரேடேட், அதாவது மக்க வைக்கிறது, சுற்றுச்சூழலை சிதைக்க வச்சு அந்த சுற்றுச்சூழலை சுத்தம் பண்ணுறது. அடுத்து உரமாக்குதல், இது நம்ம வீட்டிலே வந்து சாணம், ஆட்டு சாணம், மாட்டு சாணம்லாம் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. அது ஆக்டிவாகவே அங்கே இருக்க பாக்டீரியானால உரமாக மாறிடும், அதுதான் அது உரமாக்குதல். அடுத்து வேர்புல வடிகட்டுறதுனால சில நுண்ணுயிர்கள் வேரிலே என்ன செய்யுது உலோகங்களை உள்ளித்து சிதைச்சிடும். அந்த உலோகங்களை அப்படியே டீக்ரேட் பண்ணிடுது, சிதைத்திடும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது. வேர்பட நுண்ணுயிர்களை தூண்டல், வேரில் இருக்கக்கூடிய சில நுண்ணுயிர்கள் வந்து அந்த பொருட்களை மண்ணோடு மக்க வைக்கிறதுக்கு அந்த வேகத்தை வேகமாக வைக்கிற மாதிரி துரிதப்படுத்தி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு, பயோ ரெமிடியேஷனுக்கு எடுத்துக்காட்டு. சில நுண்ணுயிர்கள். அடுத்தது வந்து இதனுடைய வரம்புகள், எந்தெந்த இடத்துலலாம் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இது எந்த இடத்துல இது ஃபங்க்ஷன் பண்ணுது, வேலை பார்க்குது அப்படின்னா சுற்றுச்சூழல் பயாலஜியில் தான், சுற்றுச்சூழலில் தான் இது. உயிரி வழித்திருத்த முறையில் உயிரிய சிதைவுக்குள்ளாகும் மாசுறுத்திகளை, அதாவது சிதைவுக்குள்ளாகும், நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லும் இல்லையா, அந்த மக்கக்கூடிய உயிரிய சிதைவுக்கு உள்ளாகக்கூடிய மாசுறுத்திகள் சுற்றுச்சூழலை சீர்கேடு அடைய செய்யும் சில பொருட்களை மட்டுமே இது பயன்படுத்தப்படும். அதில் அங்கே மட்டும்தான் இது வேலை பார்க்கும். மாசுறுத்தப்பட்ட இடங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப மட்டும் உயிரி வழித்திருத்த செயல்முறை குறிப்பாக செய்ய முடியும். சூழலில்